Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும், கவனிக்கிறீங்களா, ஒருத்தன் ஏரா இருக்கிறான், வாரிசா இருக்கிறான், ஒரு பணக்காரன் வீட்டில், அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது சிறு பிள்ளையா இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு 2-3 வயசு பிள்ளைய போய் அப்பா நீ பெரிய கோடீஸ்வரன் சொல்லி பாருங்க, அவனுக்கு ஒன்றும் விளங்காது. அவனுக்கு 5 பைசாவுக்கும் 50 ரூபாய்க்கு உள்ள வித்தியாசம் தெரியாது. ரெண்டுத்தையும் நீட்டினீங்கன்னா அவன் அந்த 5 பைசாவை தான் வேணும்பா. ஏன்னா அதுதான் அவனுக்கு பலன்னு இருக்குது. அவனுக்கு அந்த வேல்யூவே தெரியாது, அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் ஒரு அடிமையாக இருக்கிறவனுக்கு ஒன்றும் கிடையாது பாருங்க. அவன் எந்த சுதந்திரமும் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் இல்லாதவன் அடிமை. அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க வீடுகளில். அடிமையாக இருக்கிறவனுக்கும் இந்த சின்ன பிள்ளைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. இந்த சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் வாரிசாக இருக்கலாம், ஆனால் அவன் அந்த அடிமையை போல ஒன்றும் தெரியாதனால அவனுக்கு அந்த அடிமைக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த சிறு பிள்ளைத்தனத்திலிருந்து வளர வேண்டும். ஆமென். வளர வேண்டும். வளர்ந்து பாலுண்கிறவர்களாக இருக்கிற குழந்தைகள் அப்புறம் ரொட்டியை சாப்பிட்டு அப்புறம் பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்களாக மாற வேண்டும். பவுல் அப்போதுன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னும் பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியல, ஏன்னா நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறீங்க. சிறு பிள்ளைத்தனத்தினுடைய அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்தேன். என்ன அடையாளம்? பேதம், தர்க்கம், உங்களுக்குள்ள பொறாமைகள், இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சிறு பிள்ளைத்தனம். ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதுதான், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பொறாமைகளும் அது இருந்துன்னா ஆவிக்குரிய போதனைகள் கொடுக்கப்படலைன்னு அர்த்தம். அதனால தான் இன்னும் பொறாமை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. தர்க்கம், பேதம் இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய போதனைகள் கொடுக்கப்பட்டால் வளர்ந்து கடகடகன்னு ஆளாளுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு விளங்கிவிடும். இருக்கீங்களா? அப்போ இந்த ஆவிக்குரிய போதனை எங்கே இருக்குது? அதுதான் வேதவசனம் சொல்லுது, வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி. விசுவாச வார்த்தை என்கிற போதனையை நாம் கேட்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. விசுவாசம் எப்படி பேசுதான்? இப்போ எப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. இறங்கி வாரம்னு இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை யார் இறங்கி வர பண்ணுறது? எங்கிட்ட வாங்க, நான் அவரை இறங்கி வர பண்ணுறேன், அவர் உனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு புரியல. இனிமே தான் இறங்கி என்னமோ செய்யணுன்றது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் அப்படி பேசுறது இல்லையா? அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? அல்லது கிறிஸ்துவை, 7ஆம் வசனம், மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதான் விசுவாசம் என்று சொல்லுகிறதும் என்று. வேற என்ன சொல்லுது விசுவாசம்? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப விசுவாசம் என்ன சொல்லுது? யார் போய் அவரை இறக்கி கொண்டு வர்றதுன்னு பேசாது. விசுவாசம் எப்படி பேசாதான்? யார் போய் இறங்கி பாதாளத்திலிருந்து அவரை மேலே கொண்டு வர்றதுன்னு பேசாது. இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இறங்காது விசுவாசம். அந்த மாதிரி இறங்காது. விசுவாசம் என்ன பேசுது? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த விசுவாச வார்த்தை ஏன் அதை சொல்லுதுன்னு சொன்னா, அது உள்ளத்திலே விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய போதனைகளை கேட்க வேண்டும். சும்மா ஏதோ கதை கேட்டுட்டு இருந்தா போதாது. கெட்ட குமாரன்னு அது எதுன்னு திருப்பி திருப்பி அதையே கேட்டு இருந்தா போதாது.
விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய போதனைகள். அப்படி ஒரு போதனை இருக்குது பாருங்க. வேதத்தை போதிக்கும் போது, அதனால தான் நான் நம்புகிறேன், சும்மா எதையோ ஒன்று போதிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம சரித்திரத்தை விளக்க வரல. சரித்திரத்தெல்லாம் சில நேரத்தில் சொல்கிறோம், ஏன்னா விளங்கி கொள்றதுக்கு அது ஒரு ஆதரவாக இருக்குது, விளங்கி கொள்றதுக்கு அது அவசியமாக இருக்குது ஒழிய, அதனால சில நேரத்தில் ஆட் பண்ணுற மொழிய சரித்திரத்தில் போதிக்க தானே சரித்திர ப்ரொஃபஸரா கிடையாது. நான் சரித்திரத்தை போதிக்க ஒன்றும் இல்லை. நான் விசுவாசத்தை ஊட்டுகிற விசுவாச வார்த்தை பிரசங்கியார். ஆமென். நான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டால் உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். விசுவாசம் அதன் மூலமாக ஏதாவது ஒன்று உண்டாகணும். அந்த விசுவாசம் ஏதாவது ஒன்று உண்டாக்கணும். உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் இந்த விசுவாச வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை உங்களுடைய இருதயத்திலும் நாவலும் வைத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது காரியங்கள் நடக்கும். அப்போ நாம் சரித்திரத்தெல்லாம் பயன்படுத்துகிறோம், சில காரியங்களெல்லாம் விளக்குகிறோம், சொல்லுகிறோம், விளங்கி கொள்றதுக்காக. ஆனால் என்ன, விசுவாச வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிறோம் இல்லைங்களா? விசுவாச வார்த்தையை நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ விசுவாச வார்த்தைன்னா என்ன? விசுவாச வார்த்தைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீங்க, முடியாது, இயலாது, போச்சு, முழுகிடுச்சு, அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வர்றீங்க. ஆனால் இங்கே வந்தால் ஒருபோதும் உங்களுக்கு தட்டி கொடுத்து ஆமாம் முடியாது சகோதரனே கவலைப்படாதுன்னு சொல்லவே மாட்டோம். முடியும்னு தான் சொல்லுவோம். உங்களை நிமித்தாமல் விட மாட்டோம். சிலருக்கு என்னையா ஒரு ஆறுதலாக ஒரு பிரசங்கம் பண்ணுங்கய்யா. என்ன ஆறுதலாக பிரசங்கம் பண்ணுறது? உங்களோட சேர்ந்து அழுகிறதா? அதெல்லாம் அழுவலாம் முடியாது. அழுகிறவங்கள நிறுத்த வைக்கிறதா நம்முடைய வேலை. பாருங்க, ரொம்ப நம்பிக்கை இழந்து போயிருக்கிற நேரத்தில் கூட நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய விதத்தில் வார்த்தைகள் இருக்க முடியும். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. பாருங்க, கடவுளுடைய வார்த்தை எப்பவும் உங்களை அழ வைக்கிறதுக்காகவோ உங்களை இன்னும் சஞ்சலப்படுத்துறதுக்காகவோ அல்ல, எமோஷனல் சென்டிமெண்ட்ஸை கலப்புறதுக்காக அல்ல நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது. இமோஷனலாக, அதனால தான் இமோஷனல் பிரசங்கம்லாம் பண்ணுறது இல்லை. பாருங்கள், நான் அது அறிவை ஊட்டுவதற்காக, தேவனை குறித்த அறிவை கொடுப்பதற்காக, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி அப்படிப்பட்ட விடுதலையாக்கும் அறிவை கொண்டு ஒரு மாபெரும் விடுதலையை நிரந்தரமாக கொண்டு வரும்படியாக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தைன்னு ஒன்று இருக்கு. அது என்ன? அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, ட்ரெடிஷனல் ப்ரீச்சிங் மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திருப்பம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். விசுவாச வார்த்தைன்னு சொன்னால் எப்படி, நான் ஒரு உதாரணம் காமிக்கிறேன், அதுக்கு தான் திருப்பினேன் நான். ஏன்னு சொன்னால், ரொம்ப தன்னை பற்றி ரொம்ப தாழ்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறவன அவனுக்கு தேவனுடைய கண்ணோட்டத்தை கொடுப்பது, உயர்வான எண்ணங்களை அவனுக்குள்ள வைப்பது, அந்த தாழ்ந்த எண்ணங்களை அகற்றிவிட்டு உயர்வான எண்ணங்களால் அவனை நிரப்புவது. இதுதான் விசுவாச வார்த்தை. நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கணும் பிரசங்கத்தை. எல்லாம் பிரசங்கம் தான் சொல்லக்கூடாது. அவரும் அதே பைபிளில் தானே பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்களும் அதே பைபிளில் தானே, எல்லாம் ஒன்று தாயா, நான் பொடி நடையாக போயிட்டு வரேன்னா வாழ்க்கையே அப்புறம் பொடி நடையாயிடும். நான் பொடி நடையாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு வரேன் கிடையாது. விசுவாச வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே தான் போகணும். அது சில நேரத்தில் ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி, ஆட்டோ பிடிச்சி, நடந்து, மழையில் வெயிலில் போய் தான் ஆகணும். போனால் இடம் கிடைக்காது, பார்க்கிங் இடம் கிடைக்காது, உள்ளே விட மாட்டாங்க, சில நேரத்தில் ஃபுல்லாகிட்டு இருக்கும், வெளியே உட்காரணும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் விசுவாச வார்த்தை அங்கே இருக்குது. அந்த விசுவாச வார்த்தை இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது சில நேரத்தில். அதெல்லாம் மீறி தான் விசுவாச வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. பொடிநடியாக போகிறோன்னா எங்கே வேணால் போய்க்கலாமே, பொடிநடியாக போகிறது அல்ல. அதெல்லாம் நம்முடைய நோக்கம். என்னுடைய நடையை கம்பீரமான நடையாக மாற வேண்டும். அப்படியே பொடி நடையாக போயிட்டு அப்படியே பொடி நடையாக வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றதில்ல. நான் ஒரு ராஜாவை போல மாற வேணும், நான் ஆளுகிறவனாக மாற வேணும், நான் தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரர் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டும். அது அப்படி போதிக்கிற ஒரு போதகராக இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்களை, தாழ்ந்த எண்ணங்களை உயர்த்துகிறவராக இருக்க வேண்டும். என்னை பெரிய அளவில் சிந்திக்க வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். என்னுடைய தாழ்ந்த எண்ணங்களை அகற்றி போட்டு உயர்ந்த எண்ணங்களை எனக்கு கொடுக்கிற ஒரு போதனையாக அது இருக்க வேண்டும். இருக்கீங்களா? கிதியோன் ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க. அவன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அவன் இருந்த காலத்தில் மீதியானியர் என்கிற ஒரு கூட்டம் இவர்களை ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர்களும் ரொம்ப கெட்டு போய் கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் செஞ்சு கர்த்தருடைய தயவு இவர்களுக்கு இல்லாமல் போச்சு பாருங்க. சில நேரத்தில் இவங்களுக்கு பட்டாதான் தெரியும்னு சொல்லிட்டு படட்டுன்னு கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தாரு கர்த்தர். ஏன்னா இவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்கள்லாம் செய்து வந்தாங்க. அப்போ மீதியானவர்கள் இவங்க
விளைச்சலை போய் அவங்க நிலத்தில் விதைச்சி விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணி விளைஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீதியானியர் ஒரு பெரிய கும்பலாக வருவாங்களாம் பாருங்கள். ரதங்களையும் குதிரைகளையும் அதையும் இதையும் எடுத்துக்கிட்டு வெட்டுக்கிளிகளை போல் வதன்னு வந்து எல்லாம் தானியத்தையும் பிடுங்கி போட்டு மீதி உள்ளதெல்லாம் மிதித்து போட்டு அவளுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொன்று போட்டு இவங்களுக்கு ஒன்றும் மீறாமல் விட்டுட்டு பட்னியாக விட்டுட்டு போவாங்களாம். ஒரு விதைச்சி எல்லாம் பண்ணி தண்ணீர் பாய்ச்சி அறுவடை பண்ணி எல்லாம் வச்சா அவன் வந்து எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டு போயிடுவான். இது மாதிரி நடந்துட்டு இருக்கு பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, அவன் வந்து ஒடுக்குறான், இவங்க ஒடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய விசுவாசம் கீழ்ப்படியாமல் இவர்கள் அப்படி வச்சிருக்குது. கடவுள் ஒன்றும் அவங்கள அப்படி வச்சிடல, அப்படி இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கும்போது அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் தயவாய் இரக்கமாக வர்றாரு, அவங்கள்ட்ட சொல்கிறார், நான் சொன்ன பேச்சு நீ கேட்கலையே அப்படின்றாரு. நீங்கள் கேட்காதனால தான் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிதியோன் என்கிற மனுஷன்கிட்ட கர்த்தருடைய தூதன் வருகிறான். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஒரு ஆளை ரெடி பண்றாரு இவர்களை விடுவிக்கும்படியா பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக, அவங்ககிட்ட ஒழிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கவனிங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இவன் பாவம் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோதுமையை பிடிங்கிட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்காக ஒளிஞ்சு போரடிச்சிட்டு இருக்கிறான். அங்கே தேவதூதன் வந்து அவனை எப்படி கூப்பிடுறாரு? யூ மைட்டி மேன் ஆஃப் வேலர், ஆங்கிலத்தில் அப்படி வருது. யூ மைட்டி மேன் ஆஃப் வேலர்னா என்ன அர்த்தம்? பெரிய கிங்காங் மாதிரி அப்படின்னு அர்த்தம். பெரிய சாம்பியன் மாதிரி அழைக்கிறாரு அவனை. நீ வந்து பராக்கிரமசாலியே, பலமுள்ளவனே, ஜெயிக்கிறவனே, வெல்லுகிறவனே, பலம் வாய்ந்தவனே என்ற அர்த்தம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சொல்றார், பழைய கதையெல்லாம் பேசாத, ஏன் அப்படி இருந்தாங்க, ஏன் தோல்வியுற்றார்கள் என்பதற்கு ஜனங்க தான் காரணம். அவங்க பொல்லாததை செஞ்சபடினால அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் ஒன்றும் கைவிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன், மீதியானுடைய கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாருங்க அவனுக்கு. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது. ஆங்கிலத்தில் எப்படி வருது? மை ஃபேமிலி இஸ் புவர் சொல்றான். என்னுடைய குடும்பம் மிகவும் தரித்திர நிலையில் இருக்கிறது, அப்படியே சொல்றான். தமிழில் கொஞ்சம் அப்படி போட்டாங்க பாருங்க, நல்லா உரைக்கிற மாதிரி இல்லை, எளியதுன்னு போட்டாங்க. சொல்றான், எங்களுடைய ட்ரைப்லேயே, எங்களுடைய கோத்திரத்திலேயே என் குடும்பம் ரொம்ப புவர், நாங்கள் ரொம்ப ஏழைகள், எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, எதனாலே நான் ரட்சிப்பேன்? என்ன போய் ரட்சிக்கின்றீரு? இஸ்ரவேல் மக்களையே ரட்சிக்கிறதுக்கு என்ன தெரிந்தெடுக்கிறேன்றீரு? நான் ஒரு ஏழை சொல்றான், நான் ஒரு ஏழை, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். எண்ணங்கள்லாம் அவனுக்கு எங்கே இருக்குது பாருங்க, அப்படியே கீழே இருக்குது. நான் ஏழை, நான் எங்கள் வீட்லேயே நான் தான் ரொம்ப சிறியவன், எனக்கு தான் ஒன்றும் கிடையாதாக்கும், நான் ஒன்றுமே கிடையாதாக்கும், என்னால் ஒன்றும் முடியாதாக்கும், நம்மால் அதெல்லாம் முடியுமா? அப்படிப்பட்ட ஆள் இந்த கிதியோன்றவன், அப்படிப்பட்ட ஆள். அவ்வளவு தாழ்வான எண்ணங்கள். அப்படி தாழ்வான எண்ணங்கள் மத்தியில் கடவுள் வந்து என்ன சொல்றாரு? தேவதூதன் அனுப்பி அவனுக்கு முதல் வார்த்தையே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அதைத்தான் விசுவாச வார்த்தைன்ற. அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்க தாழ்வான எண்ணத்தோட தோற்கடிக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக, அல்லது எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக வந்தா கூட இங்க வரும்போது நாங்கள் என்ன சொல்வோம்? கர்த்தர் உங்களை எப்படி காண்கிறாரோ அப்படித்தான் நாங்கள் காண்போம், கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறாரோ அப்படித்தான் நாங்கள் உங்களை அழைப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. தேவதூதன் மரியாள் என்கிற ஒரு கன்னி பெண்ணிடத்தில் வருகிறான். வந்து அவளிடத்தில் ஒரு அசாதாரணமான செய்தியை அவன் சொல்லுகிறான். சாதாரண பெண்ணு பாருங்க. கிதியோன்ட்ட வந்து தேவதூதன் வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு அவன் சுற்றி திரும்பி பார்த்துருப்பான். வேற யாரையும் கூப்பிட்றாங்க போல இருக்கு, நம்மள இல்லைன்னு. மீதியானியர் யாராவது வந்திருக்காங்களா பாரு, அவன் தான் பராக்கிரமசாலி.
அப்படின்னு யோசித்து அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துருப்பான். கர்த்தர் சொல்லியிருப்பா, இல்லைப்பா ஒன்னதான்னு. அவன் என்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டானோ, கிதியோனுடைய கதையை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க பார்ப்போம், இது வரைக்கும் வாசித்திராதவங்க. அவன் அன்றைக்கு மாற்றப்பட்டான். அந்த விசுவாச வார்த்தை வந்த உடனே அவன் ஏற்றுக்கொண்டான். ஆல்ரைட், நான் பராக்கிரமசாலி நீ சொல்லிட்டீரா, கடவுள்கிட்ட தான் வந்துருச்சா அது, அப்ப நான் இனிமே பராக்கிரமசாலி தான். போய் பராக்கிரமத்தோடு வேலைகளை ஆரம்பிக்கிறான் பாருங்க. பயங்கரமான வேலையெல்லாம் பண்றான். பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் பயங்கரமான ஜெயிக்கிறவனாக மாறுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களையும் விடுதலையாக்குகிறவனாக மாறுகிறான். கர்த்தர் உங்களை என்ன என்று அழைக்கிறாரோ, என்னவாய் உண்டாக்கி இருக்கிறாரோ, நீங்கள் யார் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தான் உங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும் வாழ்க்கையில. அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவன் மாற்றப்படுகிறான். அதே மாதிரி தான் பாருங்க, இங்க ஒரு தூதன் இங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு 28ஆம் வசனத்துல, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, ஒரு சாதாரண பெண்ணு பாருங்க, கிராமத்துல கன்னி பெண்ணும் கல்யாணம் கூட ஆகல, அவளை பார்த்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே. எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்களா இருந்தா? அப்படியே என்னடா திடீர்னு நம்ம இங்கே ஒரு கிராமத்தில், குக் கிராமத்தில் நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறோம், கிருபை பெற்றவளே வாழ்க, தேவதூதன் வந்து நம்மளை வாழ்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறாராக்கும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னா ஒரு மாதிரி ஆயிடும். அவளுக்கு ஆயிடுச்சு பாருங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று இந்த வார்த்தை வந்து அவளுக்கு கலங்க அடிச்சிருச்சு. அவளை உள்ளத்தை என்ன பண்ணிடுச்சு, ஐயோ என்னது இது, வாழ்கன்றாரு, கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறாருன்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசை, அப்போ நான் என்ன விதத்தில் ஸ்பெஷலு, நான் எப்படி எல்லாரும் காட்டிலும் நான் எவ்வளோ ஸ்பெஷல்ன்றாரு. இது உண்மைதானா, இருக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு பெண், கிராமத்தில் வளர்கிற ஒரு பெண்ணுக்கு திடீர்னு வந்து ஒரு தூதன் அப்படி சொன்னால் எப்படி ஷாக்கிங்காக இருக்கும் பாருங்க. அப்படி சொல்கிறாரு. அப்போ தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவத்தில் கிருபை பெற்றாய், என்ன விஷயம்னு சொல்கிறார், ஏன் நீ ஸ்பெஷல்னு சொல்கிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு மரியாள் 34ஆம் வசனம், தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இது வந்து சந்தேகத்தில் கேட்கல, ஒரு ரீசனபிள் கேள்வி கேட்குறாரு. சரி, கல்யாணம் ஆகலையே, எப்படி குழந்தை பிறக்க போகுதுன்னு கேட்குறா. கரெக்டான கேள்வி அது. சரியான கேள்விக்கு கடவுள் பதில் சொல்லுவார். சந்தேக பேர்வழிக்கு தான் வாயை மூட வேண்டியதாக இருக்குது. சரியான கேள்வி கேட்குறா பாருங்க. எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாசம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். எல்லாம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதன் சொல்றான், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குது. என்ன சொல்றா, கடவுளால் கூடாத காரியம் இல்லைன்னு நீ சொல்றீரா, என்ன வாழ்கன்னு சொல்லிட்டு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு, ஸ்திரீகளுக்குள்ளேயே நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னீரு, கேட்கறதுக்கு பயமா இருந்தது. நானா அப்படி, எனக்கு என்ன அப்படி அப்படின்னு நினைச்சேன் நான். இப்போ நான் சொன்ன உடனே விளங்கிக்கிட்டேன். கடவுள் என்னை இப்படி இருக்க சொல்றாரா, கடவுள் என்னை இப்படி உண்டாக்கி இருக்கிறாரா, கடவுள் என்னை இதுக்காக நியமித்திருக்கிறாரா, தேவ குமாரனை என்னுடைய வயிற்றில் சுமக்க வேண்டும், அந்த குமாரனை இந்த உலகத்தில் பிறக்க செய்யணும், என்ன தேவன் தெரிந்தெடுத்துட்டு இருக்கிறாரா, இது தேவனால் கூடுமா, தேவனால் எல்லாம் கூடும் நீர் சொல்றீரு, நீர் சொன்னா நான் நம்புறேன்னு சொல்லி அவ சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை. அவ சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். எல்லாம் சொல்ல, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. என்ன அற்புதமானது பாருங்க. விசுவாச வார்த்தைன்னா அதுதான் பாருங்க. அவளுக்குள்ள உன்னை உண்டாக்குது அந்த வார்த்தை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ரொம்ப ஸ்பெஷலு, நீ இப்படி ஆக்கம் அப்படி ஆக்கன்னு சொல்லி அவன் என்ன பண்றா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக்கணும். ஆமா, நான் ஸ்பெஷலா இருக்கிறேன், கடவுள் என்ன அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாருன்னா நான் அப்படி இருக்கிறேன். வாழ்க நீரு, சரி நான் வாழ்ந்து இருக்கிறேன். ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னீரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறேன். கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார்னு சொல்லி, சரி இருக்கிறேன். நான் கற்பந்தரித்து பிள்ளை பெறுவேன்னு சொல்லி, சரி பிறக்கட்டும். ஆவியானவர் அதை செய்வார்னு சொல்லி, சரி செய்யட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றீரு, சரி செய்யறேன், இருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு கன்னி பெண், கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கிற ஒரு பெண் அசாதாரணமான நிலைக்கு உயர்த்தப்படுகிறாள். அதுதான் விசுவாச வார்த்தை. அதுல ஆச்சரியம் என்னன்னா, அவள் சொல்லுகிறாள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்ப பாருங்க, விசுவாச வார்த்தையை கேட்கும் போது இதுதான் ரெஸ்பான்ஸ். நம்முடைய ரெஸ்பான்ஸ் இப்படியா இருக்கணும். சரி ஆண்டவரே, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இவர் பிரசங்கம் பண்றதை பார்த்தா எனக்கும் ஆசீர்வாதம் இருக்கா, என்னையும் இப்படி ஆக்குவீரா, எனக்கும் இது சாத்தியமா
என்னாலே இது முடியுமா, என்னை உயர்த்துகிற எண்ணங்களா இருக்குது, எனக்கே நம்ப முடியல, இப்படி நடக்குமா? ஆனா உங்களுடைய வார்த்தை அதை சொல்லுகிறதா இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு? உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்றார். அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அநேக நேரங்களில் ஏன் விசுவாச வார்த்தை அனுப்புகிறாரு? God is causing you to rise up and be something you never thought you could be in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி இருக்க முடியும் என்று ஒரு நாள் எண்ணி பார்த்திராத விதத்தில் உங்களை இருக்கும்படியாக கர்த்தர் நியமித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாயிருக்கிறது. அந்த லெவலுக்கு உங்களை எழும்ப வைக்கிறார். நீங்க எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், உங்களுக்கு பெரிய ரிசோர்சஸ் எதுவும் இல்லாம இருக்கலாம். நீங்க ஐயோ நானா, உங்களை கிருபை பெற்றவளே நீ வாழ்கள்னா இங்க இருக்கிற நிறைய பெண்கள் ஐயோ வேற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு யோசிப்பாங்க. கிடையாது, உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவளே ஐயோ அது வேற யாருங்க பக்கத்துல அந்த சகோதரி பாருங்க, அவங்க ஆசீர்வதி, நம்மளாம் சாதாரண ஆளுங்க. கிடையாது, உங்களை தான் சொல்லி இருக்குது. இன்றைக்கு ஒன்றுமில்லாமல், இன்றைக்கு சாதாரண நிலையில, இன்றைக்கு ஒருவேளை எம்டி ஹேண்டடா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் விசுவாச வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த விசுவாச வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குது. அந்த வார்த்தை வரும்போது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இப்படியே இருக்கக்கூடாது. பாருங்க, சிலர் மீட்டிங்ல எல்லாம் பார்த்துருங்க, கடலை குறிச்சிட்டு இருப்பாங்க பின்னால் உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு. கிடையாது, இங்க அதெல்லாம் கிடையாது. பாருங்க, ரொம்ப சீரியஸா இருக்கணும் இங்க. ஏன்னா விசுவாச வார்த்தை என்ன சொல்றாங்க, என்ன பற்றி சொல்றாங்க, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாம் அங்க பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா இந்த செய்தியை கவனிப்போம், இந்த வார்த்தையை கவனிப்போம், இதை பிடித்துக் கொள்வோம். ஏனென்றா இதை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்கிற தீர்மானத்தோடு போக போறேன். அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகும். அதான் விசுவாச வார்த்தை பிரசங்கம். பாருங்க, அதனுடைய நேச்சர் அப்படிதான். நிறைய பேர் அதை இன்னும் புரிஞ்சுக்கல பாருங்க. அதனால அவங்க அசால்ட்டா உட்காந்துட்டு அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டு இப்படியே எந்த கார் வந்தது, எந்த கார் போச்சு, யார் வந்தா, என்ன நடக்குது, இந்த கிளி அங்கே உட்கார்ந்தது, அந்த காக்கா அங்கே வந்தது, இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவனமெல்லாம் இங்கே இருக்க வேண்டும். நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய விசுவாச வார்த்தைகள் இருக்கிறது, அதை பிடிங்க. அது உங்களை வாழ வைக்கும். இருக்கீங்களா?